ஓகே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் டேட்டா ஃப்ளோ டயக்ராம், ஷார்ட்டாக டிஎஃப்டி என்று சொல்லுவோம். இது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் உள்ள ப்ரொசஸ்களுக்கு இடையில் உள்ள தரவு ஓட்டத்தை குறிக்கும். ஒரு ப்ரொசஸுக்கு எங்கிருந்தெல்லாம் தரவுகள் வருவது, அது எங்கிருந்தெல்லாம் போகுது. அப்போ ஒரு சீனாரியோவை நாங்கள் எடுத்து அதில் என்னென்ன ப்ரொசஸ்ன்னு அடையாளம் காணுவோம். அதுக்கு பிறகு அந்தந்த ப்ரொசஸருக்கு எங்கிருந்தெல்லாம் தரவுகள் வருவது, எங்கெல்லாம் தரவு போகணும் என்றதை வரைஞ்சி காட்டுறது தான் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். இந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் 3 விதமாக வரையப்படும். ஒன்றுதான் context diagram, அடுத்தது தான் டிஎஃப்டி, அடுத்தது டிஎஃப்டி லெவல் 2, அப்படின்னா இது லெவல் 1, லெவல் 1 டிஎஃப்டி, லெவல் 2 டிஎஃப்டி என்று வரையும். கண்டெக்ஸ்ட் டயக்ராம் டிஎஃப்டியும் வரையப்படும், லெவல் 1ம் வரையப்படும் கட்டாயம். டிஎஃப்டி 2 வரைகிறதா இல்லையாங்கிறது தேவையை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். அதாவது பர்மனெண்ட்டாக வரைகிறது தான் கண்டெக்ஸ்ட் டயக்ராம், அதை விரித்து எழுதுறது தான் லெவல் 2. அதில் சில ப்ரொசஸ்களை விரித்து எழுதணும்னு கண்டா லெவல் 2 வரையப்படும். இப்போ நாங்கள் சீனரியாவை எடுக்க போகிறது எங்கட ஏடிஎம் தான். ஏடிஎம்ல நடைபெறுகின்ற ப்ரொசஸ்கள்னு சொல்லி நாங்கள் அடையாளம் காண்றது சொல்லுங்க பார்ப்போம், என்னெல்லாம் இருக்குது. ஐடென்டிஃபை யூசருங்கிறது ஒரு ப்ராசஸ். நாம் சரியாக யூஸ் கேஸ் டயக்ராமில் யூஸ் கேசஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது, இது வேறையாக பார்க்கணும். ரைட், ஏடிஎம்ல மெயினான ப்ராசஸ் என்னென்னா யூசரை ஐடென்டிஃபை பண்ணுறது, அல்லது நாங்கள் கண்டெக்ஸ்ட் டயக்ராமுக்கு எழுதுறேன்னு சொன்னால் அதில் ப்ராசஸ் டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல் செய்கிறது தான் அதில் ஏடிஎம்ல வேலை. ரைட், ஆகவே டிஎஃப் டயக்ராமில் ப்ரொசஸ் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் இருக்கு. இந்த சாஃப்ட்வேரில் ப்ரொசஸுக்கு பல வடிவங்கள் கொடுக்கப்படுவது, வட்டமும் கொடுக்கலாம். கண்டெக்ஸ்ட் டயக்ராமுக்கு வட்டம் அல்லது இந்த மாதிரி ஒன்று வரையலாம். ப்ராசஸ் வட்டமும் கொடுக்கலாம். டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது தான் ஏடிஎம் நோக்கம். ரைட், இந்த கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு எங்கெல்லாம் தரவுகள் வரணும்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் என்டிட்டி, வெளியிலிருந்து வர யார், கஸ்டமர். கஸ்டமரும் சில தரவுகளை கொடுக்கணும், பின் நம்பர், அமௌண்ட்டு அதெல்லாம் அவர் கொடுக்கணும். இந்த டிரான்சாக்ஷன் நடைபெறதுக்கு அவரும் கொடுக்கணும். அதே போல் டேட்டா பேஸில் இருந்தும் வரணும், டேட்டா ஸ்டோர்னு சொல்லுவோம். அதை நாங்கள் டேட்டா ஸ்டோர். ரைட், என்னது அக்கௌண்ட்லேருந்து வரும். வேற என்ன வரணும், கஸ்டமர்லேருந்து வரணும். டாக்குமெண்ட், அது எக்ஸ்டர்னல் என்டிட்டின்னு வருது. டாக்குமெண்ட் போடுறதுக்கு இதில் வேற ஒரு நடுப்போம் பார்ப்போம். எஸ், டாக்குமெண்ட்டாக என்ன வருது, ரிசீப்ட் வெளியே வரும்.
ஸோ இப்போ இதை இணைக்கணும். கர்வ் லைன்ஸ் பாவிக்கலாம். இதுக்கு அதுதான் பாவிக்கணும். கஸ்டமர்லேருந்து முதல்ல இதுக்கு வரும். அந்த ப்ராசஸ்லேருந்து கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸ் போகுதாண்டா? எஸ், போகுது. அதே போல் கஸ்டமர் டேட்டா ஸ்டோர்லேருந்து டீட்டெயில்ஸ் வரும். அப்போ தான் வெரிஃபை பண்ணுறதும் கஸ்டமர் டேட்டா வரணும். இதுலேருந்து கஸ்டமருக்கு போகுதான்னு கேட்டால் போகலை. அக்கௌண்ட்லேருந்து வருது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு வரணும். அப்புறம் அவர் சல்லி எடுத்தால் அவர் அமௌண்ட் பேலன்ஸ் கழிக்கணும். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம். ரிசிப்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. இதுதான் கண்டெக்ஸ்ட் டயக்ராம். ஒரு வேலை நடக்கிறதுக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து தகவல் வரணும். ப்ராசஸில் இருந்து, இது ப்ராசஸ் சிஸ்டம் அல்ல, ப்ராசஸில் இருந்து இந்த செயல்பாடு கொடுக்கல் வாங்கல் செயல்பாட்டில் இருந்து கஸ்டமருக்கு தகவல் போகுது. என்ன தகவல் போகுது? இவ்வளோதான் பேலன்ஸ் இருக்குன்னு போகுது. உங்களோட பின் நம்பர் பிள்ளைண்டு போகுது, மெசேஜ் இதெல்லாம் போகுது. அப்போ டேட்டா போகுது. டேட்டா போகிறத பற்றி தான் காய்க்கணுங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுங்கிற அந்த ப்ராசஸை உடைச்சி எழுதணும். அதான் லெவல் 1 டேட்டா ஃப்ளோ டயக்ராம். Context diagram for an ATM. இதை நாங்கள் வட்டமாகவும் போடலாம். கோடு ஒன்று வெட்டாமல் போடுறது தான் இதில் கட்டித்தான். தெளிவாக இருக்கணும் என்ன என்ன நடக்குன்னு சொல்லி. அதனால கோடுகளை கொஞ்சம் தெளிவாக போட்டுருவோம். நாங்கள் இதில் வரையும் போது 4 பாயிண்ட் தான் இருக்குது அந்த வட்டத்தில். அதனால நாங்கள் 4க்கும் கொடுக்குறோம். நீங்கள் பேனையால் அல்லது பென்சிலால் வரையும் போது எந்த இடத்துலையும் கனெக்ஷன் கொடுக்கலாம். தனியாக கொடுத்தா நல்ல. இப்போ இந்த அம்புக்குறி வந்து எதிர அம்புக்குறின்னு விளங்காமல் இருக்கு. ரெண்டும் ஒன்றா கொடுக்குறேன். அதனால தனியாக கொடுத்தா நல்ல. நான் சொல்கிற விளங்க தெரியல. இதை வந்து இப்படி கொடுத்தா நல்ல. அந்த படம் வரைகிறதே தெளிவு ஏற்படுத்தணும். அதில் குழப்பம் வந்துடக்கூடாது. இது விளங்குன ஆட்கள் விளங்காத ஆட்கள் கேட்கலாம். டவுட் இருந்தால் கேட்கலாம்.
இந்த கஸ்டமர் வேறு, இந்த கஸ்டமர் வேறு. இந்த கஸ்டமர் எக்ஸ்டர்னல் என்டிட்டி மீன்ஸ் மனுஷன். இது வந்து டேட்டா பேஸ் கஸ்டமர் ரெக்கார்ட். டேட்டாவிலேருந்து டேட்டா ஸ்டோர்லேருந்து வரும் வெரிஃபை பண்ணுறது இவரோட பேர் இதெல்லாம் சரியான மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு வரும். இப்போ இதை நாங்கள் லெவல் 1 டயக்ராமாக வரைவோம். அந்த ப்ராசஸை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், மூணாக பிரிக்க போகிறோம். ஐடென்டிஃபை கஸ்டமர். அப்போ எக்ஸ்டர்னல் என்டிட்டி அங்கே ஒன்று இருந்தால் இங்கே ஒன்று தான் வரணும். கஸ்டமர் டேட்டா ஸ்டோர் 2 இருந்தது, 2 வரும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இதில் வந்து வெரிஃபை கஸ்டம். இதில் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனை தான் மூணாக பிரிச்சிருக்கோம். டாக்குமெண்ட் வரும். அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, கஸ்டமர்ல இருந்து ஐடென்டிஃபை கஸ்டமருக்கு போகும். அவர் கார்டு மூலமாக அவர் ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்குறார். அப்போ இங்கே வரும். ஐடென்டிஃபிகேஷன் ஓகேன்றவுடனே அடுத்த ப்ராசஸுக்கு போகும். ஆல் சரி, ஓகே. அப்படி ஒரு ஆள் ஈக்கிறார். அப்போ அடுத்த வேலை வெரிஃபை. வெரிஃபை பண்ணுறதுக்கும் கஸ்டமர்லேருந்து டேட்டா வரும். இது ஒரு பின்னை கொடுக்கும். இப்படி போடலாம். ரைட். அப்போ அங்கே ஓகேன்றவுடனே அங்கே வரும். டிரான்சாக்ஷனுக்கு அக்கௌண்ட்ல இருந்து டீட்டெயில்ஸ் வரணும். டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கே போகும். அப்டேட் ஆகும் டேட்டாபேஸ். டிரான்சாக்ஷன்ல இருந்து தான் ரிசீட் வரும்.
வெரிஃபை பண்ணும்போது இன்வாலிட் பின்னு மெசேஜ் போகிறது அவருக்கு. மூளை கொடுக்கணும். இன்வாலிட் கார்டுன்னு மெசேஜ் வர்றதும் அதே மாதிரி. அப்போ அந்த 2% 2 வழியிலையும் இது இருக்கு. டிரான்சாக்ஷனுக்கு தேவையா? தேவை. என்ன தேவை? எவ்வளோ அமௌண்ட்னு அவர் சொல்லணுமே. இன்க்ளூட் எக்ஸ்டென்ட்லாம் இதில் வராது. இன்க்ளூட் எக்ஸ்டென்ட்லாம் இதில் வராது. இதில் இவ்வளோதான், டேட்டா ஃப்ளோ தான். சரி சார். இதையும் அந்த கோடுகள் ஒன்று ஒன்று விட்டு விடாமல் வைக்கணும். மேலிருந்து கீழே நேராக வரண்ட அவசியம் இல்லை. வேண்டிய மாதிரி ஒன்று ஒன்று வெட்டாமல் வைக்கிறதுக்காக நீங்கள் எப்படி வேண்டாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நல்லா தான் இருந்தது, நான் சும்மா சொல்கிறேன், தெளிவாக இருக்கும். இதெல்லாம் டிசைன் டாக்குமெண்ட் நான் சொல்லிட்டேன். டெவலப் ப்ரோக்ராம் எழுதுகிறவனுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஒவ்வொரு யூனிட்டையும் ப்ரோக்ராம் பண்ணுற வேறு வேறு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு யூனிட்டை ப்ரோக்ராம் பண்ணுறவனுக்கு தெரிஞ்சிக்கணும் என்னட்ட இருந்து டீட்டெயில்ஸ், நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் உள்ளே வாங்கி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பணும், யாருக்கு யாருக்கு அனுப்பணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் யாருக்கு அனுப்பணும், யார்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், யாருக்கெல்லாம் அனுப்பணும் என்ற ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ஐடென்டிஃபை கஸ்டமருங்கிற அந்த மொடியூலில் செய்கிற ஒரு ஆள், கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷனுங்கிற மொடியூலில் செய்கிற ஒரு ஆளுக்கு தெரியும் கஸ்டமர் டேட்டா டேபிளில் இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். நான் ஆக்சுவல் கஸ்டமர்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ரெண்டும் எடுத்து தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஓகேன்னு சொல்லி அடுத்த ப்ராசஸுக்கு நான் தகவல் அனுப்பணும். ஓகேன்றோ நாட் ஓகேன்னு அனுப்பணும். ஒரு ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அடுத்த ப்ராசஸ் வேலை செய்யும், அடுத்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அடுத்த ப்ராசஸ் வேலை செய்யும். இப்போ அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வரணும். ரைட், ஓகே, ஆல் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாச்சு. இப்போ அடுத்தது வெரிஃபை. ரைட், ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு, பின் நம்பர் ஓகே, இனி டிரான்சாக்ஷனுக்கு அலவுட். தரவு போகுதா இல்லையாங்கிறதான் பார்க்கணும். அப்போ இதை நாங்கள் 1 2 3 நம்ப பண்ணலாம். நம்பரை போல்ட் பண்ணி பெருசாக 2 3 ப்ராசஸ் 1 2 3 உள்ளே போட்டால் நல்லது. இது கலர் பண்ண நோ ப்ராப்ளம். நான் கலர் பண்ணிட்டுலாம் டைம் வைக்காது, பண்ணுறேன்டா பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த
லெவல் 2ன்னு வரைஞ்சி பார்ப்போம். இந்த வெரிஃபை கஸ்டமருங்கிற ரெண்டாவது ப்ராசஸ். ஓகே, ரெண்டாவது ப்ராசஸ் என்ன வந்து வெரிஃபை கஸ்டமர். ரைட், வெரிஃபை கஸ்டமர் வந்து முதலாவது இன்புட் பின்னை இன்புட் வாங்குறது. அதுக்கு பிறகு match the pin. ரைட், ரெண்டாவது பீரியட் இன்புட் வாங்குற அந்த பின்னை வெரிஃபை பண்ணுற கஸ்டமரை வெரிஃபை பண்ணுறங்கிற விஷயம் ரெண்டாவது பீரியட். அப்போ ஒன்று இன்புட் வாங்குறது பின் நம்பர். ரைட், அதை வெரிஃபைட் பண்ணுற சரியாக இன்புட் பண்ணிக்கிற அப்படிலாம் பார்க்குறது, கூட நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிற அப்படிலாம் பார்க்கல, அதெல்லாம் ஒன்று. ரைட், அடுத்தது மேட்ச் பண்ணி பார்க்குறது, வெரிஃபைன்னு சொல்லுவோம். வெரிஃபை பின். அப்போ இதில் நம்பர் வந்து என்ன, டூ பாயிண்ட் 1. இப்போ இதில் கவனமாக வைக்கணும். தில்ஃபா சஜிஹா இப்போ வருவது கிளாஸுக்கு? இல்ல சார், அப்புறம் கனெக்ட் ஆகித்தான் இருந்தது. அக்தர் அப்புறம் பார்க்கல, அக்தர் வர இல்லை. அப்போ இந்த வெரிஃபை கஸ்டமருங்கிற இந்த இடத்துக்கு எத்தனை இன்புட் வரும்னு பாருங்க. 3 இன்புட்டும் 2 அவுட்புட்டும். ஒத்துக்கொள்றீங்களா? இந்த ஒரு இன்புட் மேலே உள்ள ப்ராசஸ்ல இருந்து, கஸ்டமர் டேபிள்ல இருந்து ஒரு இன்புட், கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு இன்புட், 3 இன்புட், கஸ்டமருக்கு ஒரு அவுட்புட் போகுது, அடுத்த ப்ராசஸுக்கு ஒரு அவுட்புட் போகுது. ரைட், அப்போ அதுகள் கூட இயலாது. ஸோ மேலே உள்ள ப்ராசஸ்ல இருந்து ஒரு இன்புட் வருதுன்னு சொன்னால் அதை எங்கே போடுவோம். அடுத்த ப்ராசஸுக்கு ஒரு அவுட்புட் போகுதுன்னா அதை எங்கே போடுவோம். அப்போ எக்ஸ்டர்னல் என்டிட்டி தேவைதானே. ஸோ கஸ்டமர் அங்கே போடுவோம். எக்ஸ்டர்னல் என்டிட்டியோட இந்த ப்ராசஸ் எப்படி சம்மந்தப்படுதுன்னா அப்போ அது போடுவோம் கஸ்டமர். அப்போ வெரிஃபை பின்னுக்கு இன்புட் வரணும் அவர்கிட்ட. பின் நம்பர் இப்போலாண்டா அவருக்கு அவுட்புட் ஒன்று கொடுக்கணும். அப்போ 2 அவுட்புட் வந்துட்டு, ஒரு இன்புட் 2 இன்புட் தான், இன்னொரு 3வது இன்புட் வரணும். 3வது இன்புட் டேட்டா ஸ்டோர்லேருந்து வரும். கஸ்டம் 3 இன்புட்டும் 2 அவுட்புட்டும் வந்துட்டு, ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸுக்கு ஒரு அவுட்புட் இந்த கொடுக்கும். அது கட்டாயம். அவ்வளோதான் இந்த D2 லெவல் 2 டயக்ராம். அதை நாங்கள் பிரித்து எழுதிக்கிறோம். பிரித்து எழுதணுங்கிறதுக்காக எழுதிக்கிறோம். சில வேலையில் அது இதோட கூட வரலாம். 3 ப்ராசஸ், 1 3 பிரித்து அப்படி வரும், எல்லாம் வரும்.
டவுட் இருந்தால் கேட்கலாம். 3 கட்டமாக நாங்கள் பிரித்து வரைஞ்சிக்கிறோம். வெரிஃபை பின் அவுட்புட் எங்கே போகணும், எதுலேருந்து போகணும், அவருக்கு மெசேஜ் இப்படிதான் வரும். வெரிஃபை பண்ணிட்டு தானே பிள்ளைன்னு வரணும். இந்த இதை விரிச்சு எழுதுறது தான் நோக்கம். இப்போ க்ளீனாக வந்துச்சு. இன்னொன்று வெளிடேட்னு வரும், அது வேண்டாம் போடலாம். வெளிடேட் பின். ஏன்னா வெரிஃபைக்கும் வெளிடேட்டுக்கு என்ன வித்தியாசம், யாராவது டக்குன்னு சொல்லுங்க. வெலிடேஷன்ஸ்னா சார் ஆஃப்டர் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் வரதுன்னு நினைக்கிறேன். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வெளிடேட் பண்ணுறது இல்லை, வெலிடேட் பண்ணி தான் வெரிஃபை பண்ணுறது. இல்லை வெரிஃபை ஆனதான் வெலிடேட் பண்ணுறது. நான் பேர் சொல்லிட்டேன். இங்கேயும் வரும், இதுலேருந்து தான் வரும். சொல்லுங்க, சொல்ல வந்த சொல்லுங்க, யாரு சொல்லுவாங்க. இது எங்க வரும், இப்போ எங்க வரும், சாரி கஸ்டமருக்கு தானே வரும். வெரிஃபை பண்ணுறேன் இப்போ சரியா, அப்போ யாரும் சொல்லவும் இல்லை. ரைட். வெலிடேட்டும் வெரிஃபைக்கும் என்ன வித்தியாசம்? டக்குன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. சுஜானா சொல்லுங்க. வெலிடேட்டான ஒரு விஷயத்தை வந்து வெரிஃபை பண்றது தான். யாரு பேசுறது? குரல் மாதிரி பாவம்னு சொல்லி அரை மணி கூட எக்ஸெப்ட் பண்ணு. உடஞ்சு வருது நஜிலா, உடஞ்சு வருது. நீங்க பேசினா கேட்கல. சரி நான் சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல ஐடென்டிட்டி கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லிக்கிறான். அதுக்கு நீங்கள் ஒரு ஆள் என்டர் பண்ணுறாரு, முதலாவது எழுத்து டைப் பண்ணுறாரு. நம்பர் டைப் பண்ணால் முதல்ல எழுத்துன்னு டைப் பண்ணி மிச்சது நம்பர் டைப் பண்ணுறாரு. அப்போ அது வெளிடேட்டில் மாட்டிக்கிடும். உரிய ஐடென்டி கார்டை உரிய முறையில் அவர் டைப் பண்ண இல்லை, அதான் வெலிடேஷன். உரிய முறையில் ஐடென்டி கார்டு டைப் பண்ணிக்கிறாரான்னு பார்க்குறது. ரைட். அது ஓகேண்டா தான் வெரிஃபை பண்ணப்படும். அப்படி ஒரு ஐடி நம்பர் இருக்குதான்னு சொல்லி டேட்டா பேஸில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறது. ஆள் சரியா, ஓகே இந்த நம்பர் வந்து இந்த ஐடி நம்பருக்குரிய நபர் வந்து எங்களோட மெம்பரா கஸ்டமரான்னு பார்க்குறது. விளங்க சொல்கிறேன். உதாரணம் இந்த இடத்துல உதாரணம் சொல்கிறேன், வேறு உதாரணம் சொல்கிறேன். அந்த இடத்துல ஐடி நம்பர் தான் கொடுக்கணும். இப்போ உதாரணம் இண்டெக்ஸ் நம்பர் அடிக்கிறீங்க, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறது இண்டெக்ஸ் நம்பர் அடிக்க சொல்லிங்க. நீங்கள் ABCD 1 2 3 அடிக்கிறீங்க. அப்போ அங்கனைக்குள்ளேயே சிஸ்டம் வந்து வெலிடேட் பண்ணிடும். இன்வெலிட் இண்டெக்ஸ் நம்பர் திரும்ப அடிங்கன்னு சொல்லிடும். அங்கே போய் டேட்டா பேஸ்லாம் மெனக்கட்டு பார்த்து இப்படி ஒன்று இல்லையான்லாம் பார்க்குறேன் இல்லை. விளங்குதா? தந்ததே பைத்தியகாரத்தனமான நம்பர்.